காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திப்பு சுல்தானின் வாள். அதாவது திப்பு சுல்தானுக்கு புலினா ரொம்ப பிடிக்குங்க. புலி எப்படி பதுங்கும், எப்படி பாயும், எப்படி ஆக்ரோஷமாக இருக்கும், எப்படி அது சிந்திக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். புலியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் மிக உன்னிப்பாக கவனித்து வைத்திருந்தவர் திப்பு சுல்தான். புலியின் மீது அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பே இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா புலியினுடைய உருவத்தை அவர் பதிச்சார். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த உடை வாள், அந்த வாளில் புலியினுடைய முத்திரையை பதிச்சார். தன்னுடைய துப்பாக்கிலையும் புலியினுடைய முகத்தை அவர் பதிச்சார். அது மட்டும் இல்லைங்க, அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் 6 புலிகளை அவர் வளர்க்கவே செஞ்சார். அந்த அளவுக்கு அந்த புலிகளினுடைய அந்த உருமல் சத்தம் எப்போதும் தனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சார். இவ்வளவே அவருக்கே மைசூர் புலி அப்படின்னு தான் பட்டமே. அந்த பட்டம் எப்படி கிடைச்சதுன்னா, அவரும் ஒரு பிரெஞ்சுக்காரரோட காட்டுக்குள்ளே போகிறாரு. எதிர்பாராத விதமாக ஒரு புலி அந்த பிரெஞ்சுக்காரரை தாக்குது. அதன் பிறகு இவரை தாக்க முற்படுது. அப்போ அவருடைய துப்பாக்கி செயலிழந்து போச்சு. என்ன பண்ணன்னு தெரியாத நேரத்தில் மிகவும் தைரியமாக வீரம் கொண்டு தன்னுடைய உடை வாள், அந்த குறு வாளை வைத்து கொண்டு அந்த புலியினுடைய கழுத்தில் அவர் குத்தி அந்த புலியை சாய்க்கிறார். அதன் பிறகு தான் வரலாற்றில் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் புலி அப்படிங்கிற பேர் அவருக்கு கிடைக்குது. மைசூரை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா புலியை வைத்து அவர் உருவாக்கிய ஒரு மர பொம்மை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிழக்கிந்திய கம்பெனியையும் ஒரு ஆங்கில சிப்பாயை போல அவர் வடிவமைத்து அதன் மீது ஏறி பாயக்கூடிய ஒரு புலியை போல ஒரு உருவத்தை அவர் மரத்திலேயே செஞ்சு வச்சுருந்தாருங்க. அந்த புலி என்ன செய்யும், அதனுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா 18 கட்டைகளோடு இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி பியானோ மாதிரி ஒன்று இருக்கும், ஹார்மோனியம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை இசைத்தால் ஒரு மெல்லிய இசை வரும். அந்த புலியினுடைய வாய்க்குள்ளே போகக்கூடிய காற்று வெளிவருவதன் மூலமாக புலி இயங்குவதைப் போல ஒரு ரோபோட் மாதிரி அவர் உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த புலி அந்த ஆங்கில சிப்பாயை பரண்டுவதைப் போல, அவன் உயிர் பிரிவதைப் போல அது உருவாக்கப்பட்டது. அது இயங்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் மாடல் அது. அதை தான் எப்பொழுதும் தன்னுடைய கண் பார்வையில் எப்போதுமே வைத்திருந்தார். மிகப்பெரிய பொக்கிஷத்தை போல அவர் வச்சிருந்தார். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர், அந்த மைசூர் போர் 1, 2, 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திப்புவினுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகிறது, அவங்களுடைய வீழ்ச்சி துவங்குகிறது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட கடைசி வரைக்கும் போராடக்கூடிய குணம் திப்பு சுல்தானுக்கு வந்ததற்கு காரணம் என்ன எது சொன்னால் அந்த புலிகளோடு அவருக்கு இருந்த அந்த உறவு. புலியினுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய குணாதிசயங்களாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டார். அவருடைய தந்தையாருடைய பெயர் ஹைதர் என்று பொறிக்கப்பட்ட அந்த வாளாக இருக்கட்டும், அவர் அமர்ந்த அந்த சிம்மாசனமாக இருக்கட்டும், இந்திய அரசினுடைய அருங்காட்சியகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் பயன்படுத்திய அந்த மரத்தாலான அந்த புலி பொம்மை, அந்த வெள்ளை சிப்பாயை அந்த புலி பொம்மை தாக்குவதைப் போல இருக்கக்கூடிய அந்த பொம்மை கடைசி வரைக்கும் நம்முடைய கைகளுக்கு அது கிடைக்கவே இல்லை. லண்டனில் இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணியினுடைய அருங்காட்சியகத்தில் இன்றைக்கும் அது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பல யுத்தங்கள் நடந்ததுக்கு பிறகு உலக நாட்டில் உள்ள பல நீதிமன்றங்கள்லாம் அந்த போர்க்குற்றங்களையெல்லாம் விசாரித்து விட்டு அதன் பிறகு சில பொருட்களை சில நாடுகளிலே ஒப்படைப்பதற்கான உறுதிமொழியை எல்லாம் அளிப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இதுவரைக்கும் நம் கைக்கு கிடைக்காத ஒரு அதிசயமான பொருள் எதுன்னா, அந்த திப்பு சுல்தானுக்கு போர்க்குணத்தை, போராடக்கூடிய தன்மையை உருவாக்கிய அந்த புலியினுடைய மரத்தால் செய்யப்பட்ட அந்த பொம்மை. புலியை போலவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் யாருன்னா திப்பு சுல்தான். அதனால தான் பாருங்கள், அந்த மைசூர் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த வனமாகவே எப்போதுமே அது இருக்கும். மக்களை காவல் காக்கக்கூடிய அவர் புலியினுடைய குணத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கடைசி வரைக்கும் அவர் விடாமல் வாழ்ந்தார். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.